Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோவில் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைனில் சிபிஎஸ்சி புக்கில் இருக்க எக்ஸாம் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை பார்க்கலாம். Reaction time. When a situation demands our immediate action, it takes some time before we really respond. Reaction time is the time a person takes to observe things and act. சரிங்களா? For example, if a person is driving and suddenly a boy appear. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ரியாக்ஷன் டைமை டிஃபைன் பண்ணுறாங்க. போனதில் ஸ்டாப்பிங் டைமை டிஃபைன் பண்ணாங்க, இப்போ ரியாக்ஷன் டைமை டிஃபைன் பண்ணுறாங்க. ரியாக்ஷன் டைம்னு ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன், ஓகேவா, இஃப் அ பர்சன் இஸ் டிரைவிங், ஒருத்தவங்க ட்ரைவ் பண்ணுறாங்க, சடனாக ஒரு பையன் நடுவில் வந்துட்டான். ஓகே, அப்போது எவ்வளோ டைமுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரேக் அடிக்கிறீங்க. ஆக்சுவலாக நம்மளை பொறுத்து நம்ம இம்மிடியேட் அடித்த மாதிரியே இருக்கும். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை உணர்ந்து அதை பிரெயினுக்கு அனுப்பி, அந்த பிரெயின் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை நம்ம ஆர்கனுக்கு அனுப்பி அந்த ஆர்கன் வேலை செய்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த டைம் தான் என்னன்னு சொல்கிறோம், ரியாக்ஷன் டைம். ரியாக்ஷன் டைம் டிபெண்ட்ஸ் அப்பான் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன் அண்ட் ஆன் இண்டிவிஜுவல். எவ்வளோ காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன் இருக்குது அதை பொறுத்தும் இண்டிவிஜுவலை பொறுத்தும். இப்போல்லாம் இது பார்த்துருக்கீங்களா, அந்த ஒரு சில ஷார்ட்ஸ்லேருந்து இந்த கேம் மாதிரி விளையாண்டிக்கிட்டு இருப்பாங்க. மேலேருந்து ஏதோ ஒன்று குச்சி மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும், அப்போ இவங்க இப்படியே பிடிக்கணும். ஓகே, ஸோ திடீர்னு இங்கிட்டு வரும் அங்கிட்டு வரும். அப்போ அது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ஷன் டைமை கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம எவ்வளோ வேகமாக ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார் ரேசர்ஸ் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, அவங்களோட ரியாக்ஷன் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியான டைம்லேயே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு சில ஷார்ட்ஸில் பார்த்துருந்தேன் நான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ரியாக்ஷன் டைமை நீங்களே என்ன பண்ணலாம், சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்க்கலாம். ஒரு ரூலர் எடுத்துக்கோங்க, சரியா? ரூலர்னா என்ன, ஒரு ஸ்கேல். அடுத்து உங்கள் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ண சொல்லுங்கள். சார் ஏன் சார் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ண சொல்கிறீங்க, நானே ட்ராப் பண்ணி நானே பிடிச்சிக்குவானே. நல்லா பாரு, இதான் பென்னு. ஓகே, நம்ம இந்த இடத்துல இப்படி ஓரத்தில் வச்சுக்கணும். இப்போ நல்லா பாரு, நானே விட்டு நானே பிடிச்சி, ஐயோ ஆக்சுவலாக அது ரொம்ப நுனியில் பிடிச்சதுனால கீழே விழுந்துருச்சு, ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா பாரு, நானே விட போகிறேன், நானே பிடிக்க போகிறேன். பார்த்தியா, உடனே பிடிச்சிட்டேன், ஹைட்டே வரல. அப்படின்னு என்ன அர்த்தம், என் ரியாக்ஷன் டைம் ரொம்ப அதிகம், விட்டு உடனே பிடிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு தெரியும் நான் எப்போ விட போகிறேன், என் பிரெயின் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது. அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட் இதை விடணும். ஃப்ரெண்டு விடுறாங்க அப்படின்னா எப்போ அவங்க விட போகிறாங்க உங்கள் பிரெயினுக்கு தெரியாது. அப்போ அவங்க விட்டதுக்கப்புறம் உங்கள் பிரெயின் அதை பார்க்கும், பார்த்ததுக்கு அப்புறமேல் உங்கள் பிரெயின் அனலைஸ் பண்ணும், அதுக்கப்புறம் நீங்கள் கையை வச்சு பிடிக்க போகிறீங்க. இதான் நடக்க போகிற ஒரு ப்ராசஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்களே விட்டு நீங்களே பிடிச்சிங்கன்னா உடனே பிடிச்சிருங்க. ஃப்ரெண்டை விட்டுட்டு பிடிக்க சொல்லுங்கள். ஸ்கேலோட எண்டில் கையை வச்சுக்கோங்க, ஃப்ரெண்டை விட சொல்லுங்கள், நீங்கள் பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருக்கீங்களோ இதான் கீழே இருக்கதா ஹைட்டு. ஓகே, இதான் வந்து அது இருக்கும். So take a ruler and ask your friend to drop it vertically through the gap between your thumb and forefinger. After you catch it, find the distance traveled by the ruler. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கீழே போயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு சில பேருக்காக சொல்லிடுறேன், நம்மளுக்கு சப்ராக்ஷன் தெரியாது, ஸ்கேலை தலைகீழ வச்சுக்காத. எப்படி வேணால் ஸ்கேலோட 0 இங்கே இருக்கிற மாதிரி வச்சுக்கோ. நீ பாட்டுக்கு தலைகீழ வச்சுக்கிட்டு 21 பிடிச்சேன்னா, சார் நான் 21 பிடிச்சேன், அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் 21 கேட்டால் இல்லை. சப்போஸ் நீ தலைகீழ பிடிச்சிருக்கேன்னா இது 30, நீ 21 பிடிச்சிட்ட, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 9 சென்டிமீட்டர். கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால் பெஸ்ட் மெத்தட் என்ன, நீ இந்த ஸ்கேலை இப்படி 0ல் வச்சுக்கோ. போச்சு, மேலே எதுவும் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நீ விட போகிற, விட்டதுக்கப்புறம் ஸ்கேல் கீழே வந்துடும். அப்போ ஸ்கேல் கீழே வருதுன்னா ஸ்கேல் இங்கிட்டு இருக்கும். அப்போ 0 இங்கே இருக்கும் ஸ்கேலில், இங்கே வந்து ஒரு 10 வருதுன்னு வச்சுக்கோ. அப்போ நீ எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிடிச்சிருக்க, 10 சென்டிமீட்டரில் பிடிச்சிருக்க, நீ ஈஸியாக முடிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதான் வந்து டயக்ராம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு, அதில் 21 சென்டிமீட்டர்னு ரியாக்ஷன் டைம் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, 21 சென்டிமீட்டரில் அவன் பிடிக்கிறான் ஸ்கேலை. ஓகே, அவங்க விடுறாங்க, ஒருத்தவங்க ஸ்கேலை விடுறாங்க, இவன் எவ்வளோ தூரம் போய் பிடிச்சிருக்கான், 21 சென்டிமீட்டர் தள்ளி போய் பிடிச்சிருக்கான். நிறைய பேர்லாம் கண்டுபிடிச்சி பாரு, 5 செகண்ட் 8 செகண்ட்லாம் 8 சென்டிமீட்டர்லாம் பிடிச்சிருவீங்க. ஓகே, 21 சென்டிமீட்டர்லாம் ஆகாது, பட் அவன் பிடிச்சிருக்கான். ஸோ நோ ப்ராப்ளம். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு கூட ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ரியாக்ஷன் டைமும் கால்குலேட் பண்ணுங்கள். நான் ஒரு இதுக்கு கண்டுபிடிச்சி சொல்லிடுவேன், நீ உன்னோட ரியாக்ஷன் டைம் கால்குலேட் பண்ணு. நீங்கள் எல்லாருமே தோனியை விட ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களா இல்லையான்னு பார்ப்போம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, S is equal to UT plus half AT square. இதான் ஈக்குவேஷன்.
உன் ஃப்ரெண்ட் இதை தூக்கி போட போகிறது இல்லை, உன் ஃப்ரெண்ட் இதை ட்ராப் பண்ண போகிறான். உன் ஃப்ரெண்ட் இதை ட்ராப் பண்ணுறான்னா இந்த வேல்யூ 0. ஒரு சில ட்ராப்பர் பசங்க வீடியோ பார்ப்பீங்க, ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லை சார் வீட்டில் உட்காந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறோம், வீட்டில் அம்மா அப்பா யாரையாச்சும் வச்சு பார்த்துக்கோயா. இப்போ நல்லா பாருங்க, இந்த ஸ்கேல் எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கா அதான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. அப்போ ஸ்கேலில் எவ்வளோ ஹைட்டு காட்டுதோ அதான் டிஸ்டன்ஸ். half g t ஸ்கொயர். சார் ஜியே நெகட்டிவ் போடல, ஜிலேயும் ஒரு நெகட்டிவ் வரும், அது ஸ்கேல் கீழே வருது அதுலேயும் ஒரு நெகட்டிவ் வரும். ஸோ ரெண்டு நெகட்டிவ் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்கிட்ட டைம் கேட்டாங்கன்னா இதை நான் 2d/gன்னு போடலாம் ரூட்டுக்குள்ளே. சார் நம்ம ஆல்ரெடி 2h/gன்னு பார்த்தோம், சேம் ஃபார்முலா தான் டிரைவ் பண்ணுறோம், ஹச்சுக்கு பதிலாக டின்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். 2 into டிஸ்டன்ஸ் எவ்வளோ 21 சென்டிமீட்டர், சென்டிமீட்டரை மீட்டரை மாற்றிக்கோ, ஜியோட வேல்யூ 10. கரெக்டாக? எனக்கு தெரிஞ்சு இந்த 100 மட்டும் நான் ரூட்டுக்கு வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு ஆன்சர் 1/10. ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது 42/10 இன்ட்டு 4.2 இருக்குமா? 4.2ஓட வேல்யூ என்ன, சம் 2.1 கிட்ட கிடைக்கும். ஃபோர் 4.2ஓட வேல்யூ 2.04 தான் கிடைக்குது. நான் 2.1 சொல்லிட்டு 2.04 தான் வருது. அப்போ நான் இந்த வேல்யூ டிவைட் பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்கிற ஆன்சர் எப்படி இருக்க போகுது 0.204 செகண்ட். இதுதான் உங்களோட ரியாக்ஷன் டைம். ஓகே, ஸோ இவ்வளோ டைமில் இந்த பையன் ரியாக்ட் பண்ணியிருக்கான், உங்கள் ரியாக்ஷன் டைம் மாறும். அப்போ நீங்கள் இதை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களை அடுத்து சிபிஎஸ்சி ஆர் ஸ்டேட் போர்ட் புக்கில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் நல்லபடியாக படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.